அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு சமையல். காலிஃப்ளவர் சாப்ஸ் ரொம்ப சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவரை கொதிக்கும் தண்ணீரில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து போட்டு எடுங்க. பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மல்லி 2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 2 சில்லு, பட்டை 2, கிராம்பு 4, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், பூண்டு 10 பற்கள், இஞ்சி பூண்டு 1 துண்டு, கசகசா 1 டீஸ்பூன், முந்திரி 10, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் பேஸ்ட் செய்யுங்க. பிறகு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வைத்து எண்ணெய் 2 தேக்கரண்டி விட்டு கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் 2 பொடியாக நறுக்கியதை சேர்த்து வதக்குங்க. ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வைங்க. அரைட்ட பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. அரை டம்ளர் தண்ணீர் விட்டு தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. பிறகு காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வேக விடுங்க. வெந்த பிறகு மல்லிக்கட்டை அரை கை அளவு எடுத்து பேஸ்ட் செய்து சேருங்க. நல்லா மசாலா வந்த பிறகு இறக்கி மல்லி சேர்த்து தூவி விடுங்க. இந்த காலிஃப்ளவர் சாப்ஸ் வித்தியாசமான சுவையாகவும் உங்களுக்கு பிடித்ததாகவும் இருக்கும். இன்றை முயற்சித்து பாருங்கள். நன்றி.